நீதித்துறையில் அரசியல் கட்சிகளின் தலையீடு ஒரு நாளும் இருக்காது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களின் நலனையும் நாட்டின் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதில் நீதித்துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது எனும் போது அரசியல் கட்சிகளின் தலையீடு இருக்காது என்று அவர் கூறினார். பிரதமராக பொறுப்பேற்கும் முன்னமே நீதித்துறையின் செயல்பாடுகளில் அரசியல் தலைவர்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் தற்போது பிரதமராக இருக்கும் நிலையில் ஒற்றுமை கூட்டணியில் ஆட்சி அமைத்திருக்கும் கூட்டணி கட்சிகளும் நீதித்துறைக்கு மரியாதை அளிப்பதை தாம் உறுதி செய்வதாக அவர் கூறினார். நீதிமன்ற வழக்குகளை எதிர்நோக்கும் அரசியல் தலைவர்கள் அவர்களை குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க அரசாங்கம் எந்த ஒரு வகையிலும் பங்களிக்காது என்றும் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் நீதித்துறையில் இருப்பதையும் தாம் விரும்பவில்லை என்றும் பிரதமர் அன்வார் தெரிவித்தார். கடைவீதியில் ஒரு பெண்ணை பிளாஸ்டிக் பையை கொண்டு பின்னிருந்து ஆடவர் ஒருவர் கடத்த முயற்சிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாக கொலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அக்மல் ரிசால் ராஜி தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 23ஆம் தேதி அதிகாலை 4:37 மணியளவில் பண்டார் சௌஜானா புத்ரா கடைவீதியில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அப்பெண்ணை பின்தொடர்ந்த ஆடவர் அப்பெண்ணின் முகத்தை பின்னிருந்து பிளாஸ்டிக் பையால் மூடும் போது அந்த பெண் சுதாரித்து தப்பியதாக நம்பப்படுகிறது. பரிகாத்தானின் பொருளாளர் பதவியிலிருந்து டத்தஸ்ரீ அமால் சம்சூரி விலகியதை அடுத்து பாஸ் கட்சி விரைவில் மற்றொரு பொருளாளரை தேர்வு செய்யும் என்று பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டத்து முகமது அமார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் கூட்டணி கட்சிகள் பொருளாளர் பதவி குறித்து கருத்துகள் தெரிவிக்க விரும்பினால் பாஸ் கட்சியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாஸ் கட்சியின் தலைவர் பரிகாத்தானுக்கான பொருளாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் அதுவரையில் பரிகாத்தானின் பொருளாளர் பதவி குறித்தான ஊகங்களை கூட்டணி கட்சிகள் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கூறினார். பரிகாத்தானின் பொருளாளர் பதவி பாஸ் கட்சியுடையது என்பதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுச் சேவை துறையில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் கனிவுடன் இருக்குமாறு பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் நல்லிணக்கத்தை பேணும்படியும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான பணியிட மாற்றங்கள் கட்டம் கட்டமாக நிகழ்ந்து வருவதாகவும் இதுகுறித்து அரசு ஊழியர் துறையுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு ஊழியர்களின் பணியிட மாற்றத்திற்கான விண்ணப்பங்களை கருத்தில் கொண்டு விரைந்து பணியிட மாற்றங்களை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். பகுதி நேரமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனத்தில் முதலீடு செய்த தோட்ட மேலாளர் தனது 1,18,150 வெள்ளி பணத்தை இழந்துள்ளார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரையில் 2 உள்ளூர் வங்கிக் கணக்குகளில் 5 பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்ட 47 வயது பெண் மேலாளர் கூலாய் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு 1000 வெள்ளி லாபம் பெறலாம் என சமூக வலைத்தளம் மூலம் விளம்பரத்தை கண்டு முதலீடு செய்த நிலையில் முதலீட்டுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகள் போலியானவை என சம்பந்தப்பட்ட 47 வயது பெண் உணர்ந்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக கூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் தான் செங் லீ தெரிவித்தார். பிரபல விமான நிறுவனமான ஏர் ஏசியா நிறுவனம் தனது ஒப்புதல் இல்லாமல் தனது ஓவியத்தை விமானத்தில் பதிவு செய்திருப்பதாக லித்வானியா நாட்டைச் சேர்ந்த ஏர்னத் சகாரவிக் எனும் பிரபல ஓவியர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய பிரபல ஓவியமான சில்ட்ரன் ஆன் பைசைக்கிள் ஓவியத்தை ஏர் ஏசியா விமானத்தின் வெளிப்பகுதியில் ஸ்டிக்கர் வடிவில் பயன்படுத்தி இருப்பது தொடர்பாக ஏர் ஏசியா நிறுவனத்துடன் கடந்த 2 மாதமாக விளக்கம் கேட்டு வரும் நிலையில் ஏர் ஏசியா நிறுவனம் முறையான பதில்களை தெரிவிக்காமல் இருப்பதால் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்று ஏர்னஸ்ட் சகாரெவிக் தெரிவித்துள்ளார். ஆபத்தான முறையில் சாலையின் நடுவே பட்டாசுகளை கொளுத்திய 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். 26 வயது பெண் கொடுத்த புகாரை அடுத்து 18 மற்றும் 21 வயதிலான 2 இளைஞர்களை கைது செய்துள்ளதாக தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சா ஹூங் ஃபாங் தெரிவித்தார்.
கைது செய்யப்பட்ட இருவரும் சாலையின் நடுவே வாகனங்களை மறித்து பட்டாசுகளை கொளுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாகனத்தின் மீது பட்டாசுகளை வைத்ததால் வாகனம் சேதத்திற்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததால் கைது செய்யப்பட்ட 179 வெளிநாட்டினரை மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டிற்கு குடிநுழைவுத்துறை அனுப்பி வைத்துள்ளது. மியான்மரைச் சேர்ந்த 107 பேர், பங்களாதேஷைச் சேர்ந்த 45 பேர், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 11 பேர், நேபாளத்தைச் சேர்ந்த 8 பேர், இந்தியாவைச் சேர்ந்த 5 பேர், வியட்நாமைச் சேர்ந்த 2 மற்றும் சூடானைச் சேர்ந்த 1 என மொத்தம் 179 பேரை அனுப்பி வைத்துள்ளதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கடப்பிதழ் காலாவதியான பின்னரும் தொடர்ந்து மலேசியாவிற்குள் தங்கியிருந்து வேலை செய்து வந்ததால் கைது செய்யப்பட்ட அவர்களை முழுமையாக விசாரித்து அபராதத்துடனும் குறைந்தபட்ச சிறை தண்டனைக்கு பின்னரும் தற்போது அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் மீண்டும் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 17 சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 6 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் காயமடைந்ததுடன் 63 வயது பேருந்து ஓட்டுநர் படுகாயமடைந்தார். காலை 9:15 மணியளவில் சண்டக்கானில் உள்ள ஜலான் சிபுகா சாலையில் பேருந்து விபத்துக்குள்ளானதாக அவசர அழைப்பு கிடைத்த நிலையில் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக சண்டக்கான் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது நிட்சாம் தெரிவித்தார். பேருந்தில் இருந்த 13 பெரியவர்களும் 4 குழந்தைகளும் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் சீன நாட்டைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகள் காயமடைந்ததாகவும் பேருந்து ஓட்டுநர் பலத்த காயத்திற்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவரும் சண்டக்கான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக முகமது நிட்சாம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.